இப்போ விஸ்வாமித்திரர் ராமன்கிட்ட சொல்றாராம், ராமா ஏதாம் நாசய தாட்டகாம், இந்த தாட்டகையை நீ அழித்து விடு, ரொம்ப காலம் தாழ்த்தாதே. ஏன்னா இந்த தீய சக்திகளை எல்லாம் ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாது, சீக்கிரமா அழிச்சுடணும். மேலும் பெண் என்று நினைத்து நீ கருணை காட்டாதே. நகி கிருணா நாரீதி காரியாத்வயா, பெண் என்று நினைத்து மட்டும் நீ கருணை காட்டி விடாதே. ஏன்னா நாரியம் கலு ரூபத்தோ ரகுமனே, ரூபத்துல வெளியிலேந்து பார்த்தால் பெண் போலத்தான் தெரிவாள். துஷ்டோ மகான் கர்மதகா, ஆனா அவளுடைய செயல்கள் அத்தனையும் அவ்வளவு துஷ்டமான கொடுமையான செயல்கள். உள்ளத்துக்குள்ளே அவ்வளவு வஞ்சம் வைத்திருக்கிறாள். ஏன்னா பொதுவா இந்த மனித இயல்புன்னு சொல்றா இல்லையா, கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும்னா. நம் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானேங்கிறான். அப்போ உள்ளுக்குள்ள நிறைய அழுக்கு இருக்கு, வெளியில ஏதோ பெண் வேஷம் போல வருகிறாள், அதனால இவளை நம்பாதே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்ங்கிற மாதிரி இவளை சீக்கிரமா அழித்து ஒழித்து விடு என்று சொல்ல, இத்யாகர்ண்ய முனேர் வச்சஸ்தவ முகே மந்தஸ்மிதம் யத்பபௌ. ராமா, அந்த விஸ்வாமித்திரருடைய பேச்சை கேட்டு நீ சிரித்தாயே. ஏன் சிரிச்சான்னா, கலியுகத்துலதான் மக்கள்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்னா, திரேதாயுகத்தில் கூட இப்படி ஒருத்தி தோற்றத்தில் ஏதோ பெண் என்று காட்டிக்கொண்டு இப்படி தீய செயல்கள் செய்து கொண்டு கொடுமையான எண்ணத்தோடு இருக்கிறாளே, இப்பவும் இப்படியா என்று ஏளனமாக நாம நினைப்போம் இல்லையா. அதாவது சிலது ரொம்ப மட்டமா படுத்துனா இப்படியும் கூட போகுமா என்று சிரிப்போம் அல்லவா. அப்படி ஏளனமாக ராமா நீ ஒரு புன்னகை செய்தாய், அதே புன்னகையைத்தான் தத்வேதம் வடுவூர் நிவாச பகவன் ஏ ராமபத்ர பிரபோ, அதே புன்னகையை நீ வடுவூரிலும் காட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறாய் ராமபத்ரா என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் வெல்லூர் சுவாமி. அப்ப அந்த 3 விஷயங்கள் என்ன? முதல்ல இந்த புன்னகைக்கான காரணம், தாட்டகையை பார்த்து ஏளனம் பண்ணி இப்படி உள்ளுக்குள்ளே வஞ்சத்தை வைத்துக் கொண்டு தோற்றத்திலே பெண் போல் இருந்து கொண்டு செயல்கள்லாம் கொடுமை பண்றாளேன்னு அவளை நினைச்சு சிரித்தான் ராமபிரான். 2, இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி என்னன்னா, கரணத்ரய சாரூபியம்பா, நமது மனம் மொழி மெய் 3ம் ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும்ங்கிறத புன்னகையால ராமன் நமக்கு உணர்த்துறான். மனசு என்ன நினைக்கிறதோ அதைத்தான் வாக்கு பேசணும், வாக்கு என்ன பேசுகிறதோ அதைத்தான் செயல் செய்ய வேண்டும். இதற்குள் முரண்பாடு, இந்த முக்கரணங்கள் தாட் வேர்டு டீடு, சிந்தை சொல் செயல், இதற்குள் முரண்பாடு இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதை புன்னகை வாயிலாக சிரித்து காட்டுகிறான் ராமபிரான்.